ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் ஃபோர் சாரி. அதாவது நம்ம இப்போ என்னது கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் காய்ஸ். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேவ் எக்ஸ்ப்ளோரிங் தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய கேவ் பார்த்தோம்ல காய்ஸ், அந்த கேவ் ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். கிடைக்கிற லூட்டுங்களை மட்டும் இந்த வாட்டி பிறக்கி வச்சுக்க போகிறேன். அடுத்த பார்ட்டில் டைமண்ட் மைனிங் காய்ஸ். ஏன்னா இந்த பார்ட்டில் முடிஞ்சால் டைமண்ட் மைனிங், இல்லைனா அடுத்த பார்ட்டில். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு எதாவது எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ நிறைய இது ரொம்ப புதுசாக இருக்கு கைஸ். எனக்கு இந்த கேம் பற்றியே தெரியாது. கொஞ்சம் எதை சொல்கிறீங்க, அதை வச்சு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுங்க கைஸ். எனக்கு அது போக நான் கொஞ்சம் நானாக ட்ரை பண்ணி என்னென்னமோ போடுறேன். இப்போ நான் இந்த டைமண்ட் மைனிங் போக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதனால் நானும் டைமண்ட் மைனிங் போயே ஆகணும் தான். ஏன்னா நானும் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன் டைமண்ட் மைனிங்கிற மெயினாக. ஆனால் போயே ஆகணும். அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒன்றும் இல்லை கைஸ், இந்த அயன் பிக்காக்ஸு அயன் ஸ்வாடும். ஏன்னா அங்கே கிடைக்கிற கொஞ்சம் ரேரான லூட்டாக இருந்தால், ரேரான லூட்டுங்கிறத விட நல்ல எஃபிஷியன்சியாக உடைக்கும்ல. அது என்னமோ சொல்லுவாங்களே, ஸ்பீடாக உடைக்கிறது. உட்டை விட கல்லை விட அயனு, அந்த மாதிரி அயனை விட பிளாட்டினமு, அந்த மாதிரி இருந்தால் ஸ்பீடாக உடைக்கும்ல. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டார்ச்சு தான் தேவைப்படும். இப்போ இந்த பலகை பிளாங்க்குகளை டார்ச்சாக மாற்றணும். பிளாங்க்கு கோளுகளை கைஸ். இப்போ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணிங்க கைஸ். கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக அடுத்து நான் இந்த ஜிடிஏ போட்டுக்கிட்டே இருந்தேன். ஜிடிஏ போடலாமா இல்லை ஐஸ்கிரீம் போடலாமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். ஒரே கண்டென்ட்டாகவும் போகக்கூடாதுல, அடுத்து சலிச்சிடும். ஜிடிஏ போடலாம்னா ஜிடிஏ சொல்லுங்கள், ஐஸ்கிரீம் போடலாம்னா ஐஸ்கிரீம் சொல்லுங்கள் கைஸ். வேணா இப்போ நான் கரெக்டாக எப்படி சொல்ல, இப்போ நான் ஜிடிஏ போனோம்னா எனக்கு இப்போ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி சொல்லி ஜிடிஏன்னு போட்டுருங்க. இல்லை ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம் சொல்லுங்கள் கைஸ், நான் போடுறேன். ஏன்னா ஐஸ்கிரீமில் அடுத்து பார்ட் 4 போடணும், ஜிடிஏவில் பார்ட் 5 போடணும். போகிறப்ப இருக்கும். அதனால் கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். பார்ட் 5 பார்ட் 4 போடணும், மறந்துட்டேன். கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். நான் இருங்க அந்த கேவுக்கு போயிட்டு இப்போ நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம் கைஸ், அந்த பெரிய கேவு. இங்கேருந்து கூட ஒரு பிங்க் கலரில் ஒரு அந்த அங்கே இருக்கு பாருங்க, என் கண்ணுக்கு எதுக்க அது பேர் கூட அது என்னமோ இருந்துச்சு. அமத்திஸ்ட் பிளாக். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு ஒன்றும் தெரியலை. சும்மா எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் ஒரு 45 இது. இப்போ நம்ம எங்கே கேவுக்குள்ளே இறங்குவோம். இறங்கி ஒருத்தனையாக அடிக்கணும். அடித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். எங்கள் ஃபஸ்ட்டு இது யார் ஆரம்பம் பலியாடி நீ தானா? வாங்கு சாவு. டார்ச் ஊறப்பட்டு செஞ்சுட்டேங்க. ஏன்னா தேவைப்படுங்கிறனால. இதில் என்னென்ன இருக்குமோ ஏது இருக்குமோ எனக்கு எதுவும் தெரியல. யாரா நீ திடீர்னு வர? ஆத்தாடி ஜர்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கியா? அவ்வளோதான், உன்னை முடிச்சு விட்டுறேன் பார்த்துக்கோ. நான் எவ்வளோ பெரிய ஆள். டேய் கேமர்ஜினா சும்மாவா? ஜாம்பிகளா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னிலேருந்து பேர் எழுதி வச்சுக்கோங்க, கேமர்ஜிக்கிட்ட பகை வச்சுக்க கூடாதுன்னு. ஆமாம், இது என்ன இந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி அது ஜொலிக்குது மேலே மட்டும். ஒரு இந்த செடிங்க ஜொலிக்குமோ? இது என்னமோ இருக்குது. இது என்ன அடைச்சி வச்சுக்கோ. நம்மளுக்கு இப்போதைக்கு இது எதுவும் சும்மா என்னடா அது? என்ன குதிச்சுக்கிட்டு இருக்கா? சிவன் யாரு குதிச்சுக்கிட்டு இருக்கான்? ஓகே தம்பி, என்ன என்னது? வெடிச்சிட்டான் கைஸ். இவன் யார் கைஸ்? வந்தான், ஜிங்குன்னு குதிச்சான், வெடிச்சிட்டான். இருங்க இந்த பழத்தை உடச்சி எடுத்துக்கிறேன் கைஸ். என் பேர் தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்டு சொல்லுங்க கைஸ். எனக்கு முக்கால்வாசி பேரோட இது பேர் தெரியவே தெரியாது. எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லுங்க கைஸ். ஏன்னா இப்போ வந்தான் ஒருத்தன் ஜிங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தான். டக்குன்னு பார்த்தா வெடிக்கிறான். ஒருவேளை மனித வெடிகுண்டோ இருக்குமோ? இது ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கு? அவன் யாருன்னு தெரியல. வந்தேன் பச்சையாக இருந்தான். நீ யாரா? அடவேன். அம்புறவனே, உன் பேரே இப்போ எனக்கு உருப்படையாக தெரியாது. உன்னை அம்புறவன் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஆமாம், இவன் ஒரு டம்மி பீஸ். இவன் கையாலெலாம் சாவக்கூடாது. ஆமாம், இவன் டம்மி பீஸ். அங்கே ஒரு அயன் அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கு. இதில் நான் எல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் கைஸ் காமிப்பேன் முக்கால்வாசி. ஏன்னா நான்
எத்தனை 2 மணி நேரத்துக்கிட்ட வீடியோ எடுத்திருந்தேன். எல்லாத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணி ரொம்ப குறைச்சி தான் உங்களுக்கு 21 நிமிஷம் 20 நிமிஷம் தான். கொஞ்சம் உடைக்கிற மட்டும் தான் காமிச்சிக்கிட்டே இருப்பேன் மெயினாக. ஏன்னா எதை எடுக்கிறேன் காமிக்கிறதுக்கு. இங்கே அதே மாதிரி எடுக்கிற எல்லாத்தையுமே காமிச்சிக்கிட்டு இருப்பேன். அது போக என்னது கொஞ்சம் என்னது சொல்லிடுங்க கைஸ் எனக்கு. ஏன்னா எப்படின்னா முக்கால்வாசி தெரியாது. ஒன்று ஒரு இதாக வராங்க. எனக்கு என்ன பண்ணுறேன் ஒன்றும் புரியலை. இப்போ இங்கே வேறு யாராவே டேய் நீங்கள் எங்கேருந்தா வரீங்க? அவங்க சப்ஸ்கிரைபர் ஸ்கிப் பண்ணி காமிக்கலாம் பார்த்தா நீங்கள் எங்கிட்ட இருந்தா வரீங்க? போங்கடா போல தொல்லைகளா. இதை வேற உடச்செடுக்கணும். இது எங்கே டார்ச் வச்சுக்கோ. மேலே கரெக்டாக எக்கு போடு. இதை வச்சு இதை உடப்போம். இந்த வாட்டி நான் ஃபுல்லாக என்னது லூட் அடிக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த ஸ்கேவுக்குள்ளே என்னது லூட்டுகளை மட்டும் வலிச்செடுக்கிற ஆப்பில் இருக்கும். என்னது இதை நான் உடச்சிக்கிச்சு. சரி இன்னொரு பிக்ஆக்ஸ் இருக்குல்ல, இந்த அயன் பிக்ஆக்ஸு. இது சும்மா தான் எனக்கு இதை வச்சு உடப்போம். எங்கே கரெக்டாக தான் எடுக்கணும். கைஸ் இதில் என்ன நிறைய இருக்குல்ல. இதில் என்னென்ன வரையான லூட் இருக்குன்னு எனக்கும் தெரியல கைஸ். இதில் எது ஹையஸ்ட்டு பவரான ஆர்மரு இல்லை இதில் நாங்கள் டைமண்டு தான் ஹையஸ்ட்டு பவரா கைஸ்? எனக்கு டவுட் இருக்குது. இல்லை டைமண்டு தான் ஹையஸ்ட்டு பவரா இல்லை டைமண்டுக்கும் மிஞ்சி ஏதாவது பவரான ஐட்டம்ஸ் இருக்கான்னு எனக்கு இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல கைஸ். அதெல்லாம் சொல்லுங்க கைஸ். கைஸ் நானும் இவன்கிட்ட கேட்கணும். இது யார் கைஸ் டெலிபோர்ட் ஆகி வந்துக்கிட்டு இருந்தான். நானும் இப்போ அதை என்ன இப்போ உங்கள்கிட்ட ஸ்கிப் பண்ணி தான் காமிக்கிறேன். ஒருத்தர் டெலிபோர்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கான் தான். டெலிபோர்ட் ஆகிறான் வரான். இவன் எப்படி என்னன்னு தெரியல. ஆமாம் என்ன அடிக்கிறான்? இவ்வளோ அடிக்காம தாண்டா இருந்தா. டேய் நான் பாவம்டா. நான் பாவம் வேணாம். என்ன இப்படி அடிக்கிறான்? முடிஞ்சு அது நான் கடுப்பாயிருச்சு. நான் ஷீல்டு எடுத்துட்டேன். இவன் யாரு? குழந்த யாரா நீ? குழந்த மாதிரி இருக்க. செத்து போறியா? என்ன குதிக்க தெரியலையா? ஷீல்டு நல்ல வேலை தடுக்குது. சாவு போ கைஸ். அப்போ வந்தான் அவன் யார் கைஸ்? அந்த முதல்ல ஒருத்தன் பச்சை கலரில் வந்தான். அடுத்து என்னன்னா ஒருத்தன் என்னது அது என்ன ஒரு மாதிரி நெட்ட குச்சி மாதிரி இருந்தான். அவன் சப்புன்னு நான் அவனை எதுவும் அடிக்கக்கூட இல்லை, தொடவும் இல்லை. அவன் பக்கத்தில் நின்னதுக்கே எனக்கு பிடிச்சது. ஏதோ கோவத்தில் அடிக்கிறான் கைஸ். ஆனால் டெலிபோர்ட் ஆனான். அவனுக்கு மட்டும் கண்ணில் பவர் இருக்கு போல. டெலிபோர்ட் ஆகிறான். டக்குன்னு டெலிபோர்ட் ஆனான். எனக்கு அதான் வெறுப்பாச்சு. ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. எனக்கு எப்படி தான் விளையாட? நானும் விளையாட தெரியாது. இப்போ தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். பிடிச்சி அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க கைஸ், ஒரு டார்ச்சை வச்சதுக்கு ஒரு கூட்டமே வருது. 1 2 பின்னாடி ஒன்று இருக்குது. அந்த வருதுல. வாங்க நீங்கள் யார்? நீங்களே ஜாம்பி தானா? வாங்க உங்களுக்கு மட்டும் தனியாக தலை பார்க்க வாங்கடா. ஐயோ அணி அடிக்கிறான். சாவு. ஐயோ இது ஒன்று. ஆமாம் அந்த கிளி வேற கூடவே வருது. அதை ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கோம். இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது, இதையும் உடச்சிருக்கோம். இங்கே செல்லும் இந்த யார்? டேய் உனி ஏதாவது கை வச்சேனா? இல்லை நான் கேட்குறேன், கை வச்சேனா? போ செத்துப்போ. நீ எல்லாம் ஒரு டம்மி பீஸு. ஆமாம் இதை கரெக்டாக உடச்சி வேறு எடுக்கணும். எங்கே உடைக்கிறதுக்கு நீ கரெக்டாக போக மாட்டேங்குதான். ஆனால் கன்ஃபார்மாக ஊறப்பட்ட அயன் கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் ஊறப்பட்ட அயன் தான் மெயின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு தான் வந்தேன். இது என்ன? அது இந்த என்னமோ இது மாதிரி இருக்குது. உடைக்க முடியுமா? உடைக்க முடியுது. எடுக்கவும் முடிஞ்சிருச்சு. அடப்போங்கடா. ஆமாம் இங்கே இந்த 2 அயனையும் எடுத்துக்க வேண்டியதான். இந்த 2 வேறு எதுவும் இல்லையா? சரி போதும். இங்கேயும் ஒன்று இருக்குது, அதையும் உடச்சி எடுத்துட்றேன். இது என்னான்னு தெரியலை. இது எதுக்கு யூஸ் ஆகும் என்னன்னு. இங்கே பாருங்கள், ஸ்போர் ப்ளாசம்மு, க்ளோபெரிஸு, அசிர்லா, ஃப்ளோரிங் அசிர்லா, மோஸ் கார்பட், மோஸ் பிளாக், இதெல்லாம் எதுக்கு கைஸ் யூஸ் ஆகும்? சும்மா அந்த எல்லாம் இந்த கேவுக்குள்ளே இருந்துச்சுல, அது எல்லாத்தையுமே உடச்சி வளவலான்னு எடுத்தா. இது என்னது இல்லை, நியூ ரெசிபி அன்லாக், செக்யூர் ரெசிபி புக். என்னன்னே தெரியல. உடச்சி எடுத்துருவோம். ஒரு யூஸுக்குமே இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன கைஸ், இது நிறைய ஊறப்பட்டதுக்கு கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்னென்னமோ இருக்குது. ஆமாம்
சரி இந்த இதையும் எடுத்து வச்சுக்கோ, இந்த அயனையும். இந்த அயனு வேறு என்னென்ன இருக்குது பார்ப்போம். கைஸ் நம்ம அந்த வந்தப்பவே இதோட விட்டுட்டேங்க. ஸ்டார்டிங்கில் நான் ஒரு இடத்துல இருந்தேன் பாருங்க, அந்த இடத்துல இந்த இது ஒன்று இருக்குது. இது என்னன்னே தெரியலை, டிஃப்ரெண்ட்டாக. என்னது ஒன்றை உடச்சா நிறையா வருது, என்னது இது? எங்கே கீழே போட்டு பார்ப்போமா? என்னது என்ன போட்டுருந்துச்சு? லாப்பிஸ் லஸ்ஸுலி. கைஸ் இது எதுக்கு யூஸ் ஆகும்? கொஞ்சம் கோச்சிக்காங்க, எல்லாத்தையும் கேட்குறேன். அது என்ன என்னமோ ஜொலிக்குது கைஸ். இதில் நிறைய இது தெரியாமல் இருக்குது கைஸ். ஒன்று ஒரு மாதிரி. இது என்னன்னு தெரியல. இப்போ ப்ளூ கலரில் ஒன்று என்னன்னு கிடச்சுன்னு தெரியல. அது என்னமோ நெட்டமாக ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான், அவன் யாருன்னு தெரியல. ஒருத்தன் ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் பச்சையாக வந்து ஒருத்தன் வெடித்தான், அவன் யாருன்னு தெரியலை. எவையெல்லாம் வந்து அடிக்கிறாங்க. இந்த இது என்னன்னு தெரியல. என்னமோ ஒன்று இருக்குது, இது எடுத்து வச்சுக்கோ. அது என்னது என்னமோ போட்டுருந்துச்சு, பேரை பார்க்கலாம். போவோம் அடுத்த இடத்துக்கு. இந்த இங்கே கொஞ்சம் அயன் கொஞ்சமாக நிறையாவே இருக்குது. 3 4 5 6 இருக்குது ஊறப்பட்ட அயனு. 64 தானே ஒரு இதுக்கு லிமிட்டு. இருங்க பார்த்துக்குவோம். என் இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு உடச்சி 60 61 62 63 64. இதுக்கு அடுத்து அயன் எடுக்கணும், ஏதாவது ஒன்று கீழே போட்டு தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு டார்ச் வச்சுக்குவோம். இங்கே ஒரு டார்ச் வச்சுக்கிட்டு இப்போ ஏதாவது ஒன்று கீழே போட்டுக்கோமா, அந்த ஸ்டிங்கை போட்டு அயனை மெயின் பண்ண வேண்டியது. இங்கே என்ன திரும்பி வந்துருச்சா? இருக்குங்க, மெயின் பண்ணி பார்ப்போம். ஆமாம், பிக் ஆக மாட்டேங்குது, அந்த ஸ்ட்ரிங்கு உள்ளே வந்துருச்சுல. சரி காபிள் ஸ்டோன் இந்த வாட்டி போட்டுருவோம். ஆமாம், இதை மெயின் பண்ண வேண்டியதான். அயன் பிக்சர்ஸ் வச்சு அயனை மெயின் பண்ண வேண்டா, நான் தான்டா. சரி இதை வச்சு உடப்போம், ஏன்னா அயன் பிக்சர்ஸ் இதுக்காக யூஸ் ஆகும். ஆமாம், இல்லை நிறைய இது என்னென்னமோ இருக்குது கைஸ். ஊறப்பட்ட இது என்ன, இது எதுக்கு யூசேஜ்னே ஒன்றும் தெரியலை. ஊறப்பட்ட இது இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் ஏதாவது பார்த்து சொல்லுங்க கைஸ். நிறைய பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ். கொஞ்சம் கோல்டு தானே அது? கோல்டு தான் கைஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு கோல்டு, இந்த வேர்ல்டில் ஃபஸ்ட்டு கோல்டு எடுக்க போகிறேன். இந்த இருக்குது ஒன்றே கண்ணில் இருக்கு செல்லக்குட்டி. எங்கே வா உனக்கு கரெக்டாக அப்படியே மண்டைக்கு மேலே வச்சு எடுத்துருமா. இன்வென்ட்ரி ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்பாடி, நியூ ரெசிபி அன்லாக். செம்ம வெற்றிகரமாக 2 கோல்டு கைஸ். இது ஒரு 3வது, அப்படியே அது கீழே இருந்துச்சு, அதையும் வந்து எடுக்க வந்துட்டேன். 3வது ஒன்று நினச்சா 2 இருக்குது. சித்தியதாக இருக்கா? இல்லை. வெற்றிகரமாக 4 கைஸ். இங்கே திரும்பி இங்கே வைக்க வந்து இன்வென்ட்ரியே ஃபுல்லாக ஆயிடுச்சு, எதுவும் எடுக்க முடியாதுங்கன்னா இங்கே இன்வென்ட்ரி ஃபுல்லானதால வைக்க வந்து இங்கே எல்லாத்தையுமே இதை எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்பி போய் கேவுக்கு போயிடலாம் கைஸ். இது எல்லாத்தையும் தேவையில்லாத்தையும் வச்சுடுறேன். இதுக்கெல்லாம் தனி செஸ்ட்டு வச்சுக்கோ. இந்த இப்போ புதுசாக எடுத்ததுக்கு மட்டும் இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு ஒன்றும் தெரியல, அதனால் தனியாக அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 2 எதுக்கு இருக்குது? தூக்கி அங்கே மாட்டிடுவோமா? அங்கே இருந்த மாதிரியே மாட்டிக்கிச்சு. மாட்டியிருக்கானே அது மாதிரி வருது. இந்தா வருது இல்லை, வரட்டும். அமோகமாக வருது கைஸ். இந்த இது எப்படி இது என்ன கைஸ்? இது பேர் நம்ம என்னன்னு தெரியலை. இதான் உங்கள்கிட்ட இப்போ இதை காமிக்கிறேன். இது என்னன்னே ஒன்றும் தெரியாது, ஒரு மாதிரி என்னது கலராக இருக்குது. இது எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏதாவது பிடிக்க ட்ரை பண்ணி பார்க்குமான்னு பார்த்தேன், பிடிக்கவும் முடியலை. இப்போ என்ன பண்ணுறேன் தெரியல. இப்போ கீழே இறங்கணும். நான் இந்த வாட்டி எம்எல்ஜி ட்ரை பண்ணலாமான்னு இருக்கீங்க கைஸ். அதான் யூடியூபர்ஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? வருமா வராதா? ட்ரை பண்ணி பார்ப்போம். செத்தா சாவலனா நல்லது. ட்ரை செத்துறா. ஒப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, செத்துருப்பேன்னு நினச்சேன் கைஸ். வெற்றிகரமாக எம்எல்ஜியும் பண்ணிட்டேன், ஒசரத்துலேருந்து எம்எல்ஜி பண்ணிட்டேன். எப்போ கைஸ் எம்எல்ஜி பண்ணிட்டேன்.
ஆனால் என்ன, இதில் தான் பெருமையெல்லாம் கிடையாது, பண்ணிட்டேன், சும்மா சொல்லிக்க வேண்டியதே. இப்போ எங்கே இந்த அயனெல்லாம் மெயின் பண்ணிட்டு திரும்பி போவோம் வேறு இடத்துக்கு. இங்கே ஒரு கோல்டு இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட அதையும் காமிக்கிறேன் தான். இங்கே ஒரே ஒரு கோல்டானா, இங்கே அப்படியே பக்கத்துலேயே அயனும் இருந்துச்சு, எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே உங்களுக்கு இந்த வாட்டி வீடியோவில் என்னது, வீடியோ முடிஞ்சு அடுத்த பாட்டில் எத்தனை அயன் இருக்க போதும், ஏன்னா அயன் ஊறப்பட்டதுக்குள்ள என்னதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எக்கச்சக்கமான அயனு, 1 இல்லை 2 இல்லை, ஊறப்பட்டது கிட்டத்தட்ட அயனு மட்டுமே நான் ஒரு 3 ஸ்டாக் வந்துடும் நினைக்கிறேங்க. அப்படி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் எங்கே ஊற எத்தனை தான் உடச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இருங்க, அடுத்த இடத்துல போய்ட்டு அங்கேருந்து திரும்பி நம்ம உடைப்போம். இது என்ன எப்படி எடுக்கணும், எங்கே அழுத்தி பிடிச்சி பார்ப்போமா. வந்துச்சு, எங்கே வந்துருச்சு கைஸ். இது நல்லா இருக்கே. அப்போ எங்கே இந்த குட்டியை பிடிச்சி பார்ப்போம். குட்டியை பிடிச்சிட்டு தரமாக இருக்குங்க, திரும்பி பிடி கைஸ். பிடிக்க கற்றுக்கிட்டேன். அந்த குட்டிக்கு நேராக வச்சு அழுத்தினேன்னா அது பிடிக்குது கைஸ். இப்போ எங்கே இதை வச்சு இப்போ நம்ம இங்கேருந்து பள்ளத்தில் எம்எல்ஜி, ஓப்போ கரெக்டாக பண்ணுறேன் எம்எல்ஜி. இப்படியே ஆசையாக நல்லா போக வேண்டியதான். கீழே கொஞ்சம் ரூட் இருக்குது, கீழே இருக்கதையும் வெளிச்சு நிற்கிறோம். அயனு எங்கே போனாலும் அயனை விடக்கூடாது, ஏன்னா அயனும் யூஸ் ஆகும் அடுத்தடுத்து போக போக. என்ன ஆனால் ஒன்றே வந்துட்டாங்க. இங்கே ஒன்று இருக்குது, இதையும் உடைப்போம். இப்போ என்ன பண்ண, இதையும் உடச்சிட்டு கைஸ் இது வரைக்கும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க கைஸ், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா சப்போர்ட் பண்ணுறேங்க கைஸ், இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட அடுத்து என்ன வீடியோ போடலாங்க நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுவீங்க கைஸ். ஏன்னா என்னது ஐஸ்கிரீமா இல்லை ஜிடிஏவான்னு, இல்லை வேறு ஏதாவது புது கண்டென்ட் போடலாமான்னு கூட சொல்லுங்கள், இல்லை ஹாரர் கேம் போடலானாலும் சொல்லுங்கள், போடுறேன். நீங்கள் சொல்கிற வச்சு தான் கைஸ். ஏன்னா ஒரே மைண்ட் கிராஃப்ட் கண்டென்ட்டாக 4 பார்ட் வந்துருச்சு, அதனால தான் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் எப்படி என்னன்னு. ஏன்னா சொன்னீங்கன்னா தான் இப்போ நான் அதை வச்சு தான் போட முடியும். இப்போ நான் இங்கே இந்த அயனை உடச்சிட்டேன். இப்போ எங்கே கீழே எங்கே இறங்குவோமா. கோல்டு பரவாயில்லையே, கோல்டு கிட்டத்தட்ட 6 கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6 கிடச்சிருக்கும், ஆமாம் 4 5 6 கிடச்சிருக்கும். பரவாயில்ல, நல்லா தான் கிடைக்கிது. இருக்கட்டும். இது என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது. யார்ரா நீ, வந்துட்ட ஜம்பி வரமாட்டேன். சரி வந்து நான் அடிக்கிறேன், வா. அது என்ன இவ்வளோ ஆரஞ்சாக இருக்குது. சரியாயிருச்சு. இவன் வேற, ஏன்டா ஷீல்டு இருக்கனால பரவாயில்ல, ஷீல்டு இல்லாதனால கடுப்பாரும். இவன் வேற நான் அடிப்பான் டொக்குன்னு, அவனை இப்படியே அடிப்போம். உட்காரு அவன் யாரோ அவனுக்கே விடு, முடி. இப்போ இங்கேருந்து வேறு இருட்டுக்குள்ளே வந்து விடுறியா தம்பி, இருட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க. சாவு எங்கடா நீ, சாவு. இங்கே இருக்கியோ, நான் அங்கே பிடிச்சி தட்டிக்கிட்டு இருக்கேன். இதை என்ன தான் பண்ணுறது, சாப்பிட்டேன் அடிக்கிறான், என்ன பண்ணலாம். ஷீல்டுக்க லைஃபு இருக்கு, என்ன பண்ணுறது, சுத்தமாக ஐடியாவே இல்லை கைஸ். இப்படி தான் வச்சு பண்ணுறது. சாவு என்னோட பள்ளத்துக்குள்ள உள்ளட்டோம். டாய் வா, நானும் உள்ளே வச்சிட்றேன். என்ன கைஸ், என்ன திடீர்னு லைஃப் குறையுது கைஸ் லைஃப் குறையுது. என்ன இது, என்ன நினச்சே, கிரீப்பர் வேற. ஐயோப்பா கைஸ், இப்போ என்னமோ நடந்துச்சு. என்ன பாய்சனா, எங்கேருந்து பாய்சனு கைஸ்? இப்போ யார் அடித்தது? பாட்டில் உடஞ்ச மாதிரி மட்டும் தான் சவுண்டு கேட்டுச்சு. யார் அடித்தது கைஸ்? இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, வாஸ் கில்டர் பை விச் யூஸிங் மேஜிக்கா? விச்சா கைஸ்? ஐயோ, சதி பண்ணிட்டேன் அங்கே கைஸ். முடியாது, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால்
ரொம்ப கடுப்பாக எப்படி கைஸ் அது யார் அங்கே விச்சுன்னு ஒருத்தன் யார் இருந்தான்னு எவனே தெரியலை. வந்தான் பாட்டில் உடஞ்ச சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. பாய்சனுங்கிற எஃபெக்ட் விழுந்துச்சு. திடீர்னு போயிருச்சு. கைஸ் நான் அடுத்த பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த பார்ட் கன்ஃபார்ம் டைமண்ட் மைனிங்காக தான் இருக்கும். இந்த வாட்டி ஃபுல்லாக கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இதான் இப்போ இவ்வளோ எடுத்திருக்கேன். இது போய் இல்லை கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதோட நான் முடிச்சிடுறேன். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அதோட அடுத்த பார்ட்டில் என்ன பண்ணலாம் நீங்கள் தான் கைஸ் சொல்ல போகிறீங்க. கொஞ்சம் மறக்காமல் சொல்லிடுங்க கைஸ். ஏன்னா இப்போ நான் போட முடியாது. இப்போ இதுக்கு அடுத்து என்ன நீங்கள் தான் கைஸ் சொல்லணும். அவ்வளோதான் கைஸ், இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை. அதில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை.